शुक्लां वरदरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ॐ भवाय गुणशम्भवाय शिवताण्डवाय नमो ॐ शौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் பணிவான வணக்கம். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்துணை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஒரு திருக்குறள் பார்த்துட்டு நம்ம அடுத்து போலாம். அன்பே சிவம் சுகமே சூழ்க. அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இன்னைக்கு ஒரு குறள் பார்க்க போறோம். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். அதாவது அறம்னா என்னன்னு தெரியுது, ஆனா அதை ஃபாலோ பண்றது கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்கள அவங்களுடைய மனசாட்சிய வதைக்குமா. எப்படி வதைக்கும் அப்படின்னா, அந்த முதுகு எலும்பு இல்லாத புழுவை, அந்த முதுகெலும்பு இல்லாத ஒரு புழுவை தூக்கி வெயில்ல போட்டா எப்படி இருக்கும்? நல்லா 12 மணி உச்சி வெயில்ல போட்டா அது எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி துடிக்குமா. சோ இங்க அறம்ன்றது ரொம்ப முக்கியம். அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை ஃபாலோ பண்றது அதை விட முக்கியம். அதை ஃபாலோ பண்ணலைன்னா நாம அந்த மாதிரி கஷ்டப்படுவோம். ஒரு வெயில்ல போட்ட புழு மாதிரி நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்ட்டு. அதாவது அந்த அறத்தை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணாதவங்க அவங்க வெயில்ல போட்ட புழு மாதிரி கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அறத்தை ஃபாலோ பண்ணி அதை நம்ம கடைபிடிப்போம். சரி, இப்ப நாம நம்மளுடைய வாழ்க்கையில் நாம நிறைய விஷயம் விளக்கி வைக்கிறோம் தானே. ஒருத்தவங்களுக்கு காஃபி குடிச்சா எனக்கு தலை சுத்தம், பித்தவாந்தி வரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு டீ ஒத்துக்காதும்பாங்க, சில பேருக்கு காஃபி டீ ரெண்டுமே ஒத்துக்காதும்பாங்க. அதுக்கப்புறம் சில ஃபுட் எல்லாமே எனக்கு சேராது அப்படின்ட்டு சொல்லுவாங்க சில பேரு. அதே மாதிரி அது தனிப்பட்ட முறையில கூட சொல்லலாம். ஆனா பொதுவாகவே இங்க ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒரு ஃபுட் ஐட்டத்துல கூட விளக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்ட்டு இங்க இருக்கு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு கூட நம்ம ஒண்ணு பார்க்கலாம். இப்ப இஞ்சின்னு ஒண்ணு எடுத்துக்கோங்களேன். இஞ்சியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்படி யூஸ் பண்ணணும்னா, அதோட தோலை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது விஷமா மாறிடும். இஞ்சி உடம்புக்கு நன்மை தரக்கூடியது. ஆனா அத தோலோட நம்ம யூஸ் பண்றப்ப அது என்ன ஆகுது? நமக்கு விஷமாக மாறுது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்துல நல்லதுதான். ஆனா இதை இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கெடுதலாக மாறும் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி நாம இது ஃபுட்டுல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நாம பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள்ல கூட இந்த மாதிரி சில விஷயங்களை விளக்கி வைக்கிறோம். எது நமக்கு நன்மை தரக்கூடியதோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்றோம், அதை மட்டும் நம்ம பிடிச்சுக்கிறோம். நமக்கு நன்மை தரக்கூடியது அல்லாத விஷயங்களை அதை நம்ம விளக்கி வைக்கிறோம். இப்படிதானே பொதுவா லைஃப் அப்படிதானே போகுது. அப்படி இருக்கிறப்ப இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப கொசு இருக்கு, நிறைய கொசு இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த சாக்கடை பக்கம் நிறைய கொசு இருக்கும், இந்த டஸ்ட்பின் கிட்ட நிறைய கொசு இருக்கும். அதாவது பப்ளிக்
அந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்துல எல்லாம் நம்ம இல்ல ஒரு நாத்தம் ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல் வரும். அப்ப நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம்? அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி நடப்போம். ஓகேயா? அங்க இருக்குன்ற நமக்கு நம்ம போற வழியில இருக்குன்றப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அத அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னான்னா, அந்த ஸ்மெல்ல நம்மள அது தாக்கும். அந்த பேட் ஸ்மெல்ல நம்ம சுவாசிக்கிற மாரி ஆயிரும் அப்டின்ட்டு. அதே மாரி தானே இந்த புகை வரக்கூடிய இடம். அதாவது சில அ வண்டியில எல்லாமே வந்து அ ரோட்ல போற வண்டியில எல்லாமே வந்து அது வண்டியில இருந்து நல்லா அது முக்கியமா இந்த கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்ணங்கரேன்னு ஒரு புகை விட்டுக்கிட்டு போகும். அது டோட்டலி கார்பன் டை ஆக்சைடு. அத இன்ஹேல் பண்ணோம்னா என்ன ஆகும்? நமக்கு ரொம்பவே நம்மளுடைய சுவாச பாதை ரொம்பவே தடைப்படும். ஆ லங்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதே மாரி தான் இந்த சிகரெட் புகை, நெறைய விஷயங்கள் சொல்லலாம். எது எது நமக்கு கெடுதல் அளிக்குதோ, அங்க இருந்தெல்லாமே பார்த்தீங்கன்னா, இயற்கையா நீங்களே திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆமா இத வந்து நம்ம தள்ளி வைக்கிறோம். அப்படின்றது உங்களுக்கே வந்து அது ஆ வந்துரும். அ அதே மாரி தான் சூடு நெறைய இருக்கிற இடம். இப்ப நம்ம எல்லாருமே எங்க போறதுக்கு விருப்பப்படுவோம்? மலைவாசஸ்தலம். இந்த மாரி நல்லா குளு குளுன்னு இருக்க இடம். இயற்கையா நல்லா நமக்கு போனா மனசும் அமைதியா இருக்கு. சுவாசிக்கிறதும் பிரச்சனை இல்லாத இடம். இந்த மாரி இடங்கள் எல்லாமே நம்ம போறதுக்கு விரும்புவோம். ஆனா, பாலைவனத்துக்கு, டெசர்ட்டுக்கு போறதுக்கு யாராவது ஜாஸ்தி, "அப்பா எனக்கு இந்த வாட்டி வெக்கேஷன் கிடைச்சிருக்கு. நானே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். நான் வந்து டெசர்ட்டுக்கு போப்போறேன். சஹாரா பாலைவனத்துக்கு போப்போறேன்." அப்படின்ற மாரி யாராவது பிளான் பண்ணுவாங்களா? ஏன்னா, அங்க போனா வெயில் தாங்காது. ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் இதுல இருக்கோம். அப்படின்றப்ப அது கூடுதலா இன்னொரு பிரச்சனையையும் சேர்த்துக்கிறோம் அப்படின்ற மாரி. சோ இது எல்லாமே நாம ஒவ்வொன்னாவே இது மாரி நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே போனோம்னா, நெறைய விஷயத்த நமக்கு வந்து ஞாபகம் வரும். வேணான்ற விஷயம், நாம விலக்கி வைக்கக்கூடிய விஷயங்கள், இயற்கையா நான் சொல்றது பொதுவா. இந்த காஃபி குடிக்கிறதும், டீ இதெல்லாமே வந்து இண்டிவிஜுவலான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கு அது மாறுபடும். ஆனா, பொதுவான ஒரு ரூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப சொசைட்டிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த நேஷனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இப்படிதான் வந்து டிரான்ஸ்போர்ட் ரூல்ஸ் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்லனா யாரா இருந்தாலும் இப்படிதான் போகணும், இப்படிதான் வரணும் அப்படின்ற மாரி இருக்கும். சோ, அந்த மாரி தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சரி இதெல்லாம் விலக்கி வைக்கிறோம்யா, சந்தோஷம். பண்ண முடியுது பண்றோம். ஆனா, இந்த அ இன்னொன்னு மெயினு. இந்த மாரி ஆ விஷ ஜந்துக்கள். அந்த புதர் மாரி இருக்கு. அந்த புதர்கிட்ட போவாத அப்படின்னு நம்ம குழந்தைங்கள எல்லாம் சொல்லுவோம். இல்ல அங்க ஒரு பாம்ப பார்த்தோம். அங்கெல்லாம் தேள் இருக்கும். இந்த மாரி இடம் கிராமத்துல எல்லாமே நெறைய இடம்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல இது இருக்கும் அப்டின்ட்டு. சோ இந்த ஜந்துக்கள் இருக்கிற இடம்லாம் கூட நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏன் அப்டின்னா, அது நச்சுத்தன்மை கொண்டது. போட்டுச்சுன்னா அவ்வளவுதான் அப்டின்ட்டு தானே அதுக்கு அர்த்தம். அதே மாரி இந்த நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்கள்ட்ட இருந்தும் நாம விலகி இருக்கணும். விலகி இருந்தாதான் நம்மளுடைய எனர்ஜி அங்க அப்படியே மெயின்டெயின் ஆகும். நம்ம எனர்ஜிய நெறைய விஷயங்கள்ல சேர்க்கிறோம் அப்படின்னா, ஆ திரும்பவும் ஏன் வந்து நமக்கு மறுநாளும் இன்னைக்கு நான் நல்லா தான் தியானம் பண்ணேன். நல்ல காரியம் எல்லாமே பண்ணியிருக்கேன். எல்லாம் ஓகே. ஆனா திரும்பவும் மறுநாள் ஒரு கஷ்டம் வருது. நான் ரொம்ப டவுன் ஆகுறேன் அப்படின்னா, நாம நெறைய அந்த வாளி பக்கெட் அதுல வந்து நெறைய ஓட்டைகள் இருக்கு அப்டின்னா, இது வந்து அதுல ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு ஓட்டை. சோ, இந்த மாரி அந்த நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்கள்ட்ட இருந்து நாம விலகி கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த பாருங்களேன் நெறைய சொல்லுவாங்க. இந்த சத்சங்கம் இந்த மாரி விஷயம்லாம் போய் இணைச்சுக்கோங்க அப்டின்னா, இங்கெல்லாம் நெறைய ஹையர் சோல் இருப்பாங்க. அவங்க கூடலாம் நம்ம ஆ இணைஞ்சு ஏதோ ஒரு காரியம் பண்றப்ப, அவங்க கிட்ட இருக்கிற எனர்ஜி நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதே ஆ இந்த மாரி நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்கள்ட்ட நம்ம பேசுறோம், நம்ம பழகுறோம் அப்படின்னா,
என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகும்? நெகட்டிவ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப ஏற்கனவே நம்ம கிட்ட சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து இந்த ஓட்டையும் சேர்ந்து நல்ல ஒரு பெரிய ஓட்டையாகி ஹெல்த் பாதிக்கிறது, மன அளவுல பாதிக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்ப நாம எந்த காரியம் பண்ணாலும் அது சரியாக ரிசல்ட் கொடுக்காது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஓட்டைய வச்சிருக்கோம் தானே. சோ இதுல யார் யார யார் யார அப்படின்றத விட என்ன டைப் ஆஃப் மனிதர்களை நாம விளக்கணும். விளக்குனா நம்மளுடைய எனர்ஜி அங்க பாதிக்காம நம்ம அப்படியே ஒரு ஒரு நல்ல ஒரு தன்மையில ஒரு நல்ல ஸ்டேட்ல இருப்போம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா முதல்ல வந்து இந்த புரணி பேசுறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அது அது இன்னையில இருந்து எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தலையாய எடுத்துக்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் இந்த புரணி பேசுறது, காசிப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். ஆனா இது விளக்க வேண்டிய விஷயம். ஆனா இந்த விஷயம் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்தவங்க பத்தி ஒரு விஷயம் நம்ம காதுல விழுவுதுன்னா நல்ல காதை தீட்டிக்கிட்டு கேட்போம். ஆனா இங்க என்ன அது அவ்வளோ ஒரு மோசமான ஒரு குணம்னு சொல்றாங்க. அடுத்தவங்களை பத்தி புரணி பேசுறது அவதூறு. அந்த அவதூறு பேசுறவங்க அது சில பேர் தொழிலாவே வச்சிருப்பாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா வீடு வீடா போய் சொல்லி சொன்னாதான் அவங்களுக்கு மன நிறைவா இருக்கும். அப்ப நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்டயே வந்து ஒருத்தர் வந்து சொல்றாங்க, ஒரு ரிலேஷனோ இல்ல உங்களுடைய ஃப்ரெண்டோ வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து இந்த உங்க 2 பேருக்கும் பொதுவான ஒரு நபர அவங்க என்ன தெரியுமா நேத்து பண்ணாங்க, அன்னைக்கு போன இடத்துல இப்படி அவங்களுக்கு ஆயிருச்சு தெரியுமா அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னா, உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும்? ஆஹா, நம்மள அவங்க ரொம்ப நெருக்கமா நினைக்கிறாங்க. அதனால இன்னொரு பெர்சன பத்தி நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்ட்டு நமக்கு உள்ள ரொம்ப குளு 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 குளுன்னு இருக்கும். கிடையாது. இதே உங்களுக்கு ஒண்ணு அப்படின்னாலும் உங்கள பத்தியும் அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றதையும் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவாங்க. சோ இங்க நீங்க முக்கியமான மனிதரோ இல்ல அவருக்கு பிடிச்ச மனிதரோ கிடையாது. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எப்படி கொலையாளி கொலையாளியானவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். ஆனா அந்த கொலையாளிக்கு யாரு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ, யார் அவங்க மறைச்சு வைக்கிறாங்களோ, சட்டத்துல அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு. அவங்களுக்கு அவங்களுக்கு தான் கொலையாளியை விட பெரிய தண்டனை. அந்த மாதிரி ஒருத்தர் அவதூறு பேசினா நம்ம அதுல இருந்து வெளியே தான் வரணுமே ஒழிய, எனக்கு எதுக்குப்பா ஊரு வம்பு, பரவாயில்ல அது அவங்க அவங்களோடது அப்படின்ட்டு நம்ம கட் பண்ணிடணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு கட் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்லயே கட் பண்ணிடணும். முதல்ல கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த உள்ள மனசு துடிக்கும். என்னாச்சுன்னு தெரியலையே, அவர் சொன்ன வந்தது என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன விஷயம் தெரியலையே, என்ன விஷயம் தெரியலையே. ஆனா கொஞ்சம் நம்ம பழக்கப்படுத்திட்டா அதுல இருந்து ஈஸியா என்னமோ ஆயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி நம்ம மனசு அதுல இருந்து விலக ஆரம்பிச்சு. சரி உங்களுக்கு இது பிடிக்கல போல இருக்கு, வேணாயா, இந்த விஷயங்கள் எல்லாம் யாரும் கொடுக்காதீங்க அப்படின்னு பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு பெரிய கேட்டா போட்டுரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்து அவங்களுக்கே என்ன வேணும்னு சில பேருக்கு தெரியாது. மனசு போனபடி பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்த ஆமான்னு சொல்லுவாங்க. அதே விஷயத்த நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் நிறைய இப்ப நான் சொல்ற கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே அவங்கவுங்கள சுத்தி இருக்கிறவங்க இல்ல குடும்பத்துல இருக்கவங்க கண்ணுக்கு முன்னாடி நிழல் ஆடும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாது. அது ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன். ஓகேயா? இஷ்டத்துக்கு அவங்க அதுதான் இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுவாங்க. இன்னைக்கு அவங்க சொன்னதையே நாளைக்கு இல்லன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த பொழுத போக்கணும்னு தெரியாது. டார்கெட் இருக்காது லைஃப்ல. இஷ்டத்துக்கு வாழ்வாங்க.
அப்ப இவங்க கூட நம்ம கனெக்ஷன் வச்சுக்கிட்டோம்னா நாமளும் அந்த மாதிரி மாறுறதுக்கு 90% சான்சஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து இதுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். தினம் ஸ்ட்ரிக்டா காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறாரு, பல்ல விளக்குறாரு, இது போறாரு, எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு, இல்ல வாக்கிங், ஜாகிங் ஏதோ ஒண்ணு சம்திங் போறாரு. அந்த போற வழியில ஒரு டீ கடை. போற வழியில என்ன இருக்கு? ஒரு டீ கடை இருக்கு. அப்ப ஒரு நாள் வந்து இவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. இவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு, என்ன உங்களை பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு அப்படின்ட்டு கேக்குறாரு. சரின்ட்டு ஒரு மரியாதைக்கு இந்த பர்சனும், ஆமா உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் சரி வாங்க ஒரு டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டு, பா ஒரு டீ போடுப்பா அப்படின்னு வடை சூடா போட்டுட்டு இருப்பான். பா இவருக்கு 2 வடை, எனக்கு 2 வடை கொடுப்பா அப்படின்ட்டு இந்த வடைய சாப்பிட்டுட்டு, வடைய வேற வாங்கி குடுத்துட்டாரா, இவரால அவர் பேசுறத மறுக்கவும் முடியாது, எந்திரிச்சு போகவும் முடியாது, கமிட் ஆயிடுறாரு. அப்புறம் அவரு ஊர்ல இருக்கிற வம்பு தும்பு அவர் என்னென்ன பேசணுமோ பேசிட்டு, இந்த தினம் வாக்கிங் போற ஜாகிங் போறன்ற பர்சனுக்கு சுகர் வேற. சோ ஸ்ட்ரிக்டா டாக்டர் சொல்லியிருக்காங்க, தினம் நீங்க இந்த மாதிரி வாக்கிங் போனீங்கன்னா தான் உங்களுக்கு சுகர் வந்து இதுல இருக்கும், கண்ட்ரோல்ல இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவரு சுகருக்காக வாக்கிங் போயிட்டு அங்க கடைசியில என்ன ஆகுது, அவர் வாங்கி கொடுத்த டீயை நல்லா, வெளியில இருக்கிற டீ கடை இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே சுகர் ஜாஸ்தி போட்டுதான் இருக்கும், அதையும் குடிக்கிறாரு. தேவையில்லாத காலையில இந்த வடை பஜ்ஜியையும் சாப்பிடுறாரு. இப்படியே போனதுல நேரமும் போயிருச்சு. 8 மணிக்கு மேல டிராபிக் ஆயிரும். திரும்பவும் இவருங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப இவர் பண்ண வேண்டிய காரியத்தையும் பண்ணல, அவர் கெடுத்து விட்டாரு. ஏன்னா அவருக்கு நேரம் எப்படி போக்குறதுன்னு தெரியாது. ஆனா அவர் கூட ஒருத்தர் சேர்றப்ப அவருடைய உபயோகமான ஒரு நேரத்தையும் அழகா கலைச்சு விட்டுறாரு. இப்படி நிறைய நபர்கள் நாட்டுல திரியிறாங்க. பி கேர்ஃபுல். சோ ஓகே, எல்லாரும் நமக்கு வேணும், ஆனா அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே அப்படிங்களா, சரி ஓகே நீங்க குடிங்க, நான் போறேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஏதோ நமக்கு இத விளக்கணும் அப்படின்னா நம்ம புத்தில அதுக்கேத்த மாதிரி யோசனை வரும். இல்ல நமக்கும் அந்த வடைய பார்க்கவும் ஆசையா இருந்துச்சு, சரி ஒரு நாள் தானே சாப்பிடுறோம், மறுநாள்ல இருந்து அந்த வடைக்கு அந்த மனசு ஏங்கும். இந்த மாதிரி நிறைய மனிதர்கள். சோ இது ரொம்பவே டேஞ்சரஸ். ஓகேயா. அதுக்கப்புறம் நன்றி இல்லாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது இதை விட மோசம். எக்ஸாம்பிளுக்கு நாயையும் ஒரு மனுஷனையும் கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு வருஷம் 365 நாள்னு வச்சுக்குவோம். இந்த 365 நாள்ல ஏதோ ஒரு நாள் நமக்கு சாப்பாடு நிறைய இதாயிருச்சு, வேஸ்ட் ஆகுது. சரி அதை வெளியே கொண்டு வந்து நாய்க்கு வைப்போம் அப்படின்ட்டு நாய்க்கு கொண்டு வந்து வச்சா அது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எங்க போனாலும் அந்த ஒரே ஒரு நாள் தான், ஒரு வருஷத்துல அந்த ஒரே ஒரு நாள் சாப்பாடு வச்சதுக்கு அதை நீங்க வெளியே வர்றப்ப போறப்ப எல்லாமே வாழை ஆட்டிட்டு உங்க பின்னாடியே ஒரு அன்பான ஒரு பார்வை பார்த்துட்டு வரும். ஆனா இதே மனுஷங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு நாள் செஞ்சான்ல நல்லா தானே இருக்கான், மத்த நாளெல்லாம் செஞ்சா என்னன்ட்டு அந்த செய்யாததுலதான் போக்கஸ் ஆகும். ஓகேயா. இதுதான் மெயினான ஒரு 2 பேருக்கும், 2 அந்த நாய்க்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். சோ நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு கெட்டது பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு கணவன் மனைவியா இருக்கட்டும், தாய் பிள்ளையா இருக்கட்டும், தந்தை பிள்ளையா இருக்கட்டும், பாட்டி பேரன், எந்த மாதிரி க்ளோஸ் ரிலேஷனா இருந்தாலும் எல்லாருமே எல்லாருக்குமே நல்லது பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா?
அவங்களால நல்லதும் நடக்குது, கெட்டதும் தான் நடக்குது. கரெக்ட் தானே? அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கெட்டதும் பண்ணியிருக்காங்க தான். அப்ப அப்படி பண்ணாங்க, இப்ப இப்படி பண்ணாங்க, மனசுல லிஸ்ட் போட சொன்னா, லிஸ்ட் பெருசா போகும். நல்லத விட. ஆனாலும் அந்த நல்லது அந்தந்த நேரத்துல பண்ண நல்லத மனசார நெனச்சு, அதுக்கான ஒரு நன்றியுணர்வோட இருக்கணும். யாரா இருந்தாலும் அதான். ஒரே மாரி எல்லாமே எனக்கு நல்லது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. நமக்கு சில கெட்டது பண்ணியிருக்க தெரியாம வேணா இருக்கலாம். அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இன்னொன்னு இதுல என்ன அப்படின்னா, ஏன் வந்து அவங்க பண்ண நல்லத நெனைக்காம, இந்த மனசு அவங்க பண்ண கெட்டதையே நெனைக்குதுன்னா, அந்த நல்லத ஒத்துக்கிறதுக்கு நமக்கு மனசு கிடையாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஐய்யய்ய! அவன் கெட்டவன் தான். சரி ஏதோ ஒண்ணு தெரியாம பண்ணியிருக்கான். அதுக்காக அவன் தெரிஞ்சு எனக்கு நல்லது செய்யணும்னு செய்யல. அவன் ஏதோ பண்ணான், அது நல்லதாயிருச்சு. அவ்வளவுதான ஒழிய, அவன் எனக்கு நல்லது செய்யணும்லாம் செய்யல. அப்ப அந்த நபர நம்ம குறை சொல்றோம். ஆனா உண்மையில அந்த நபர் செய்த நல்லத நாம ஒத்துக்கிறதுக்கு நமக்கு மனது கிடையாது. இதுதான் ஆழமா நீங்க யோசனை பண்ணீங்கன்னா, மூஞ்சில அடிக்கக்கூடிய பளிச்சுன்ற ஒரு உண்மை. இன்னொன்னு, அப்ப அந்த நன்மையை நம்மளால ஒத்துக்க முடியலன்னா, அங்க என்ன இருக்கு உள்ள? அதுக்கு பேர் என்ன? அதுதான் பொறாமை. அப்ப அவரு கூட நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்மளால ஏத்துக்க முடியல. அப்ப ஏன்னா, நம்ம தான் நல்லவங்க, நம்ம தான் யோக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அந்த அடுத்தவங்க பண்ண நல்லத ஒரு பொறாமை உணர்வு உள்ள இருக்கிறதுனால நம்மளால ஏத்துக்க முடியல. சோ, இந்த மாதிரி நன்றி இல்லாத மனிதர்கள்ட்ட இருந்து நாம கண்டிப்பாக விலகி இருக்கணும். அடுத்தது, நியாயமான விஷயங்களுக்கு சில பேர் வந்து குரல் கொடுக்கவே மாட்டாங்க. இது இன்னைக்கு சொசைட்டில அதுக்கு பேர் என்னன்னா, இதுக்கு பேர் தான் சாமர்த்தியம்னு பச்சை குத்திருக்காங்க. ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா, யாராவது ஒரு குரல் குடுத்தா கூட, "உனக்கு ஏன் அந்த வீண் வம்பு?" அதுக்கு பேர் வம்புன்னு சொல்லி, "என்ன இது தேவையா உனக்கு? நாளைக்கு உனக்கு தான் எல்லா கஷ்டமும் வரும்." அப்படின்ற மாரி, இன்னைக்கு சமுதாயத்துல இந்த அ புண்ணுல வேர் ஊன்ற மாரி, அந்த வேர் ஊனிருச்சு. யாருக்கு என்ன நடந்தாலும் அடுத்த வீட்ல ஒரு திருடன் வர்றான் அப்படின்னாலும், எல்லா சத்தமும் கேட்டாலும், சத்தமே போடாம நம்ம இருந்துக்குவோம். என்னன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டானா? அப்படின்றது. ஆனா, இந்த ஏரியாவுக்கு வந்தா எல்லாரும் முதுகுல டின்னு கட்டிருவாங்கன்ற மாரி எல்லாரும் அந்த ஒத்துமையோட என்னன்னு போய் கேட்டாங்க அப்படின்னா, அதுதானே இந்த பொதுவா கிராமத்துல நடக்குதுன்னு சொல்லுவாங்க. டின்னு கட்டிருவாங்க அப்படின்னு அந்த திருடனுக்கு அ தெரிஞ்சிருச்சு. அத வந்து நம்ம உணர்த்திட்டோம் அப்படின்னா, அடுத்து இந்த ஏரியாக்கு வருவானா? வரமாட்டான். இன்னைக்கு அடுத்த வீட்டுக்கு வர்ற திருடன், இன்னொரு கட்டத்துல நம்ம வீட்டுக்கும் வருவான். சோ, ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா, குரல் குடுக்காத குரல் குடுக்காத அந்த நபரையும் நாம விலக்கி வைக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியம். அப்ப நாமளே அப்படி இருந்தா, அப்படி இருக்கக்கூடாது. எது நம்ம அ கைக்குள்ள அடங்குற விஷயம், நம்மளால எந்த விஷயம் செய்ய முடியுமோ, அந்த விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக குரல் குடுக்கணும். இப்ப குடும்பத்திலேயே ஒருத்தர் ஒருத்தர் டாமினேட் பண்றாங்க அப்டின்னா, நான் அத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்டின்னா, அது செல்ஃபிஷ்னஸ் தானே! ஸோ அப்டி இருக்கக்கூடாது. இப்ப அடுத்து நம்ம ரிலேஷன்ஸ்குள்ள அப்டி இன்னொருத்தர் டாமினேட் பண்றாங்க, இன்னொருத்தர் கெடுதல் பண்றாங்கன்னா, நாம தலையிட்டு அத எவ்ளோ நம்மளால அதாவது ஸ்டெப் எடுக்கணும். அந்த மாரி இருந்துக்கணும். அப்படி யாரு அந்த மாரி பார்த்தும் பார்க்காம போறாங்களோ, அவங்க கிட்ட இருந்தும் கண்டிப்பாக விலகி இருக்கணும். அடுத்தது மெயின்.
இன்னைக்கு நம்ம பார்த்ததும் அதுதானே, அறம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இங்கேயும் வந்து அதுல ஒரு பாயிண்ட் வந்து அதுதான். இந்த தர்மத்தை அறியாமல் இருப்பது. தர்மத்தை அறியாமல் இருப்பது அப்படின்னா, இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சத்தியம், தர்மம் இது எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? இந்த மாதிரி அந்த சத்தியமாக வாழக்கூடிய நபர்கள் தவிர, இந்த இந்த பொய் பேசுறவங்க ரொம்ப, அது பொய்ன்றது கூட இன்னைக்கு அது ஒரு சாமர்த்தியம். இது எல்லாமே ஆஹ் நிறைய பொய் பேசுறாங்க, நிறைய மாத்தி பேசுறாங்க. இது எல்லாமே இன்னைக்கு அப்பா, சரியான ஆள், சரியான சாமர்த்தியம் தானே, எப்படி பொழைக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அந்த குவாலிபிகேஷன், ஒரு தவிர்க்க வேண்டிய ஒரு மனிதனுக்கான குவாலிபிகேஷனை இன்னைக்கு அது கரெக்டான இது அப்படின்ற மாதிரி நினைச்சு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. சோ இந்த 5 இது பார்த்திருக்கோமா? சோ இந்த 5 டைப் ஆஃப் மனிதர்களை கண்டிப்பாக நாம விளக்கிடணும். நீங்க ரொம்ப ஈஸியா சொல்றீங்க, ரிலேஷன்ஸ், இப்ப தூர ரிலேஷன்ஸா, சரி அவங்க வீட்டுக்கு போகாம இருக்கலாம், இல்ல அவங்க வந்தாங்கன்னா நிறைய பேசாம கட் பண்ணலாம். சரி ஃப்ரெண்ட்ஸா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓ இந்த நபர் இப்படின்னு தெரிஞ்சிருச்சா, சரி அவங்க கிட்டே இதே மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஆனா க்ளோஸ் ரிலேஷன்ஸ், வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய நபர்கள், கணவனா இருந்தா மனைவியா, மனைவியா இருந்தா கணவனா, இல்ல ஒரு தாயா இருந்தா பிள்ளையா, இல்ல பிள்ளையா இருந்தா தாயாக, இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேஷன்ஸ்குள்ள என்ன பண்ண முடியும்? அவங்கள விலக்கி வைக்க முடியுமா? இல்ல வீட்டை விட்டு விரட்டிட முடியுமா? இல்ல நாம தான் வெளியே போயிட முடியுமா? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதுக்கும். இப்ப இந்த கொரோனா அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு அரக்கன் வந்து நிறைய பேரை அடிச்சு தூக்கிட்டு போனோம் இல்லையா? அந்த அரக்கன் வந்தப்ப நிறைய பேர் உயிரிழந்தாங்க, நிறைய பேரு உயிரோட இருந்தாங்க. என்ன டிஃபரன்ஸ்? அதுல நிறைய காரணங்கள். அதுல மெயினான ஒரு காரணம் வந்து இந்த பிராணாயாமம் பண்ணவங்க எல்லாமே தப்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கவங்க எல்லாமே ஓரளவுக்கு அது அஃபெக்ட் ஆனா கூட அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. உண்மை அதுதான். எல்லாரும் அஃபெக்ட் ஆகியிருக்கும். சில பேரு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்கள அந்த அரக்கன் தூக்கிட்டான். நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல நிலையில இருக்கிறவங்க அது தாக்கி இருக்கும், ஆனா அதுல இருந்து மீண்டுட்டாங்க. இதுதான் வந்து நடந்திருக்கு. சோ அப்ப இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னா, நோய் வந்தாலும் நாம அதுல இருந்து நம்மளை தாக்காத மாதிரி நாம அதுல இருந்து சீக்கிரம் வெளியே வந்துருவோம். இது வந்து நம்ம கண்ணெதிரில பார்த்த ஒரு எக்ஸாம்பிள். சரி, இதேதான் நம்மால் விளக்கவே முடியாத க்ளோஸ் ரிலேஷன்ஸ் குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா, நாம நம்மளுடைய உயிர் தன்மையை, எனர்ஜியை நல்ல ஹை லெவல்ல வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்றது? எப்பயுமே நம்ம பேசுற அதே டாபிக் தான், தியானம். தியானம்ன்ற ஆயுதத்தாலதான் அவங்க அதேதான் பண்ணுவாங்க. இப்ப வெளியே இருக்கிறவங்க இவங்களெல்லாம் விளக்கிருங்க விளக்கிருங்க விளக்கிருங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்ப குடும்பத்துல இருந்துகிட்டே பண்றாங்க. என்ன பண்ண முடியும்? அது உங்களை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். அதுவும் இவ்வளவு க்ளோஸ் பக்கத்துல இருந்துட்டு பண்றாங்கன்னா, அந்த எண்ண அலைகளை விட இது ரொம்பவே தாக்கும். அப்ப தாக்காத மாதிரி அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்கு அதுக்கான ஃபுட்டு, அதுக்கான இந்த பிராணாயாமம்ன்ற எக்ஸசைஸ், இது எல்லாமே நம்ம பண்ற மாதிரி, இதை நம்ம என்ன பண்ணணும்னா, தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுத்து நம்மளுடைய உயிர் சக்தியை பலப்படுத்திக்கணும். அததான் ஆக்சுவலா ஆறா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இல்லையா, அது எனர்ஜி லெவல்னு சொல்லிக்கலாம். நம்மளுடைய எனர்ஜியை ஏத்திக்கிட்டே ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏத்திக்கிட்டேன்னா ஒரு மூட்டை மாதிரி கிடையாது, அதை ஸ்ட்ராங் பண்றோம். ஒரு கார்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம திரும்ப 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 அதை முறுக்க முறுக்க ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி
நம்மளுடைய உயிர் சக்தியை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். இது ரொம்பவே முக்கியம். அத பண்றப்ப எந்த ஆளா இருந்தா என்ன, ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க அவங்களுடைய இது எதுவுமே நம்மள தாக்காது. இந்த விஷத்துக்கும் நஞ்சு அப்படின்ற ஒரு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விஷம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த பாம்பு விஷம்னு வச்சுக்கலாமே. அந்த பாம்பு விஷம் அப்படின்றது கொஞ்சோண்டு இவ்வளவே மில்லிகிராம், அதுலயும் இன்னும் மைன்யூட்டா இருக்கிற போர்ஷனை உடம்புக்குள்ள செலுத்துறப்ப அது பாதிப்பு ஏற்படும் கண்டிப்பா உடலுக்குள்ள. ஆனா இந்த நஞ்சுன்ற விஷயம் என்ன அப்படின்னா, எது அதிகமாகுதோ அதுதான் நஞ்சாக மாறுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப சுகர் ஜாஸ்தியா சாப்பிட்டா ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு அது என்ன ஆகும், அதுதானே நஞ்சா மாறுது. அதே மாதிரி இந்த ஜங்க் ஃபுட், அதை பத்தி எல்லாம் கூட ஏதோ ஒரு ஸ்னேகா நடிச்ச ஒரு படம் பார்த்தேன். அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்டா என்ன ஆகும், பையன் இறந்துருவான். அப்புறம் இவ ஜங்க் ஃபுட்டாவே சாப்பிட்டு என்னதான் அதனால கவர்மெண்டே தான் விற்கிறதுக்கு எல்லாம் பண்ணுது. அப்புறம் எப்படி வந்து இதனால உயிரிழப்பு ஏற்படுதுன்னு அவளை டெஸ்ட் பண்ணிக்குவான். அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாலும் பாதிப்பு ஏற்படும். அதுவும் என்னைக்கோ ஒரு நாள் அப்படின்னா ஓகே. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அதுக்கிட்டதான் அப்படி வச்சிருக்காங்க. சோ இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நாம ஃபுல் எனர்ஜியோட இருந்து அளவா கையாண்டா அந்த உறவு முறையால பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படாது. அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, நிறைய கெடுதல் தரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆஹ் நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்கள்ட்ட இருந்தும் நாம காப்பாத்திக்கலாம். அந்த அவங்க எப்படி அப்படி நச்சா மாறுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனசு நச்சு மனம் மாறும். அதனால அவங்களும் அந்த நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களாக ஆறாங்க. சோ நமக்கு இப்ப வேணுங்கிறது என்னது அப்படின்னா சந்தோஷமும் நிம்மதியும் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்த, சரி இப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், நான் தியானம் பண்றேன், இவங்கள கையாளுற மாதிரி நான் வெளியே இருக்கவங்களையும் கையாண்டுட்டு போறேன், அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? இது கூட இங்க இருக்கிறது கூட போராட்டத்துக்கே நமக்கு வந்து சரியா இருக்கும். நீங்க இன்னமும் கொஞ்சம் அகலக்கால் வச்சீங்கன்னா இன்னமும் நீங்க பண்ற இப்ப ஆஹ் ஒரு ஒரு பக்கெட் இருக்கு, அதுல இருந்து ஒரு மக்கு தண்ணி மொண்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ஒண்ணும் குறையாது. ஆனா ஒரு 10 மக்கு அதுல இருந்து மொழ்றாங்க அப்படின்னா அந்த எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு இருக்கும்? அது மாதிரிதான். சோ தேவையில்லாதவங்களை விளக்கிட்டு விளக்க முடியாத நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்களோ அவங்களுடைய செயல்களோ நம்மளை பாதிக்காது. அவங்கள திருத்த முடியாது, திருத்தவே முடியாது. ஆனா நாம பண்ண வேண்டியதெல்லாம் நம்மள மட்டும்தான். சோ நம்மளுடைய எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நாம இந்த நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களா இருந்தா அவங்க கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு வாழ்க்கை அமிர்தமாக்கி கொள்ளலாம்.